வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி எர்டிகா VXi மாடல் பத்தி டீடைலான ரிவ்யூ பார்க்க போறோம். 2023 மற்றும் 24 எர்டிகாவுக்கு எந்த ஒரு டிஃபரெண்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த எர்டிகாவோட ஹைலைட்டடான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைனாமிக் குரோம் விங்டு ஃப்ரண்ட் கிரில், நியூ பேக்டோர் கார்னிஷ் வித் குரோம் இன்சர்ட், ஸ்கல்ப்டட் வித் மெட்டாலிக் டீக் டேஷ்போர்ட் டிசைன், லார்ஜ் அண்ட் ஃபிளெக்சிபிள் பூட் ஸ்பேஸ், செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோல இருக்கிற ஸ்மார்ட் அட்ஜஸ்டபிள் சீட் அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் ரோ ரூஃப் மவுண்டட் ஏசி செட்டப். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையில ஒரு ப்ராப்பரான நெக்ஸ்ட் ஜென் கே சீரிஸ் 1.5 பெட்ரோல் இன்ஜின் இந்த வண்டியில பிளேஸ் பண்ணிருக்காங்க வித் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட. வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டெக் பிளாட்ஃபார்ம்ல இந்த எர்டிகாவை மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ஒரு ஹை இம்பாக்ட அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு டெக்னாலஜி ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் நம்ம ஹில்ஸ் மேல போயிட்டு இருக்கேல, இல்லனா அப்நார்மல் ரோட்ல போயிட்டு இருக்கேல, வண்டி பேக்ல வராம இருக்கிறதுக்கு இல்லனா ரோலிங் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மள இந்த ஃபீச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த எர்டிகாவை மாருதி மொத்தம் 9 வேரியண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. LXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன், VXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன், VXi ஆட்டோமேட்டிக், VXi CNG மற்றும் ZXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ZXi ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ZXi CNG மற்றும் ZXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ZXi ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த மாதிரி 9 வேரியண்ட்ல யூசருக்கு பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு MPV 7 சீட்டர் கேட்டகரியில இந்த எர்டிகா வருது. இந்த வண்டியோட காம்படிட்டர் கார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கியா கேரன்ஸ், டொயோட்டா இனோவா. இந்த வண்டி எல்லாமே எர்டிகாவோட காம்படிட்டர் லிஸ்ட்ல வருது. பிரைஸ் மற்றும் பட்ஜெட் வைஸ் பார்க்கையில இந்த எர்டிகா மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான செலெக்ஷனா இருக்கும். இந்த வண்டியோட டீடைலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரை நமக்கு ரிவ்யூக்காக வாங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற கிரீன் சர்க்கிள்ல இருந்து சென்னைக்கு போற சர்வீஸ் ரோட்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல கார் சேல்ஸ் மட்டும் இல்லாம சர்வீஸும் சேர்த்து கொடுக்கறாங்க. கார்களுக்கு தேவையான அக்சசரிஸும் ஷோரூம் உள்ளேயே கிடைக்குது. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கவங்க இங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராப்பரான கிளாமர் ஃப்ரண்ட் லுக் இந்த எர்டிகால நம்ம பார்க்க முடியும். ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் செட்டப்போட டாப் மற்றும் பாட்டம்ல பார்த்தோம்னா ஒரு சில்வர் குரோம் லைன் போல ஆட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியமாவும் ஸ்டைலிஷாவும் இருக்குது. ஃபாக் லாம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க. 2 ப்ரொவிஷன் இங்க ஃபாக் லாம்புக்காண்டி கொடுத்திருக்காங்க. பாடி கலர்டு ஃப்ரண்ட் பம்பர் தான் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பேசிக் வேரியண்டான LXi வேரியண்ட்ல இருந்து இந்த பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் எர்டிகாக்கு டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. இந்த டைனாமிக் குரோம் விங்டு ஃப்ரண்ட் கிரில் எல்லா வேரியண்ட்டுக்கும் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் பெயிண்டட்ல கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட்டுக்கு எல்லாமே குரோம்ல இருந்து கொடுக்குறாங்க. ஒரு டீசென்டான ஏர்டாம் ஓப்பனிங்க இந்த எர்டிகால நம்ம பார்க்க முடியும். பம்பரோட டிசைன் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ் ஷேப்ல பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு வண்டியை ரொம்ப ஸ்போர்ட்டிவ்னஸா எடுத்து காட்டுது. இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப்ப பேசிக் வேரியண்டான LXi வேரியண்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. 3D ஒரிகாமி ஸ்டைல் LED டைல் லாம்ப் செட்டப்பும் பேசிக் வேரியண்டான LXi வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. வண்டியோட பைனட் டோர்ல பார்த்தோம்னா டீசென்டான ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க. ஒரு 4 லைன்ஸ் நம்ம இதுல பார்க்க முடியும். வண்டியோட ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் செட்டப் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு வியூ கிளியரன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட ரூஃப் மேலையும் ஒரு 4 ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக. இது ஒரு MPVயா இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளோட்டிங் டைப் ரியர் ரூஃப் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. LXi வேரியண்ட்ல இருந்து இந்த ரூஃப் டிசைன் எல்லா வேரியண்ட்டுக்கும் நம்ம பார்க்க முடியும். வண்டியோட A பில்லர்ல பார்த்தோம்னா பாடி கலர்டு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. B மற்றும் C பில்லர்ல பார்த்தோம்னா ஒரு பிளாக் டேப் அவுட் பினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த எர்டிகாவை மொத்தம் 7 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பியூர் ஆர்டிக் ஒயிட் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஜென்யூனான ரோட் பிரசன்ஸ இந்த ஒயிட் கலர் எர்டிகாவுக்கு எடுத்து கொடுக்குது. ஒயிட் கலர் தவிர இந்த எர்டிகாவை ரெட் கலர், பிரவுன் கலர், மேக்மா கிரே, ஆக்ஸ்போர்ட் ப்ளூ, ஸ்பிளெண்டிட் சில்வர், மிட்நைட் பிளாக் இந்த மாதிரி மொத்தம் 7 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஹெட்லாம்ப் செட்டப் நம்ம சைட்ல இருந்து பார்க்கும் போதும் ஒரு ப்ராப்பரான ஸ்போர்ட்டிவான லுக்கை எடுத்து காட்டுது. இந்த VXi வேரியண்ட ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு காரை நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணணும், எனக்கு வாங்கின மாதிரி கார் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கவாங்க தாராளமா இந்த வேரியண்ட்ல செலக்ட் பண்ணலாம்.
பாடி கலர்டு ஓவியாரம் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு பாடி கலர்ல வரதில்ல, பிளாக் கலர்ல தான் கொடுக்குறாங்க. VXi வேரியண்ட்ல தான் இதை பாடி கலர்ல கொடுக்குறாங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸும் நம்ம பார்க்க முடியும். இந்த பாடி கலர்டு டோர் ஹேண்டில் பார்த்தோம்னா VXi வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க. VXi வேரியண்டான அடுத்த வேரியண்ட் ZXi வேரியண்ட்ல பார்த்தோம்னா குரோம் பிளேட்டட் டோர் ஹேண்டில் ஆப்ஷன் வருது. LXi வேரியண்ட்ல பொறுத்தவரையில பாடி கலர்ல வரதில்ல, குரோம் பிளேட்டும் வரதில்ல, பிளாக் கலர்ல தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டிரைவர் டோர் ஹேண்டில்ல மட்டும் மேனுவல் லாக் கீ ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் நமக்கு ரிமோட் ஃபங்க்ஷன் ஆகல, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட நம்ம மேனுவல் கீ லாக் மூலமா வண்டியை ஈஸியா அன்லாக் பண்ண முடியும். ஃப்ரண்ட் வீல் டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த எர்டிகாவுக்கு ஒரு 15 இன்ச்சில் சாலிடான ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தோம்னா 185/65 R15 டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ்ஸ்டோன் எக்கோபியா டயர்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா மர்க்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்பிரிங்கோட கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர்லையும் 185/65 R15 டியூப்லெஸ் ரேடியல் டயர் வந்துருது. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. ரியரோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டார்சன் பீம் வித் காயில் ஸ்பிரிங்கோட கொடுத்துருக்காங்க. இந்த காயில் ஸ்பிரிங்கை நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பரான சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸரியான ஜர்னரிய எல்லா வேரியண்ட்லயும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஷார்ப் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் வண்டியோட பாடி சைட்லயும் நம்ம இங்க பார்க்க முடியும். பாக்குறதுக்கு வண்டியை ரொம்ப ஷார்ப்பாவே டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டிவான சைட் பிரசன்ஸை நம்ம இங்க பார்க்க முடியும். ஒரு MPVயா இருந்தாலும் வண்டியில ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு. இது மூலமா ஒரு ஃபியூல் எக்கனாமிக்கலான MPVயா இந்த எர்டிகாவை டிசைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் ஃபில்லிங் பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல கொடுக்குறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 45 லிட்டர்ஸ் வருது. CNG இருந்தா 60 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. மேனுவல் வேரியண்ட்டுக்கு 20.51 கிலோமீட்டரும், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 20.30 கிலோமீட்டரும் கொடுக்குது. இதுவே CNG வேரியண்டா இருந்தா 26.11 கிலோமீட்டர் கொடுக்குது. வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது இது ஒரு பெர்ஃபெக்டான டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங் ட்ரிப் போகணும், இல்லனா டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லனா எனக்கு பிசினஸ் ஓரியன்டா லாங்கா எங்கேயும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு எக்கனாமிக்கலா ஸ்பேசியஸான வெஹிக்கிளை பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த எர்டிகாவை செலக்ட் பண்ணலாம். டாப் செல்லிங் 7 சீட்டர்லயே ஹையஸ்ட் ப்ரிஃபரபிள் கார் அப்படின்னா அது இந்த எர்டிகா மட்டும் தாங்க. மற்ற MPV கூட கம்பேர் பண்ணையில இந்த எர்டிகா ரொம்ப லாங்கஸ்ட் வெஹிக்கிளா இருந்தாலும் ஹேண்ட்லிங் மற்றும் டிரைவிங் பொறுத்தவரையில ரொம்ப ஈஸியாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் பாடி டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் பொறுத்தவரையில 4.39 மீட்டரும், வித்துல 1.73 மீட்டரும் வருது. ஹைட் பொறுத்தவரையில 1.69 மீட்டர் வருது. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2740 mm கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரையில ஒரு ஹையஸ்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த எர்டிகாவுக்கு வருது. வண்டியோட இன்டீரியர் டிசைன் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாண்ட் பீச் கலர்ல தான் இன்டீரியரோட டிசைன் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு வண்டியை ரொம்ப பிரீமியமாவே எடுத்து காட்டுது. டோர்ஸ் பொறுத்தவரையில ஒரு சில்வர் குரோம் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கேயே வந்துருது மற்றும் டோரோட லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இங்கேயே கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ஸ் பொறுத்தவரையில ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்கால தான் பண்ணிருக்காங்க. டோர் பினிஷிங் பொறுத்தவரையில பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியமாவே பண்ணிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரோட செட்டப்பும் இங்கே கொடுத்துறாங்க. வண்டியோட டோர்ஸ் பார்த்தோம்னா 90 டிகிரில ஓபன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி உள்ள போறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் ஸ்பேசியஸாகவும் இருக்குது. வண்டியோட வின் நம்பர் பார்த்தோம்னா இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. டயரோட ஏர் பிரஷர் இன்ஃபர்மேஷன் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில ஒரு பிக்சடான ப்ராப்பரான ஹைட் செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு ஃபோல்ட் பண்ற ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பிக்சடா தான் கொடுத்துருக்காங்க. சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ற ரிக்ளைன் ஃபீச்சரும் இங்கேயே கொடுக்குறாங்க. மொத்தத்துல டிரைவர் பொசிஷன் பொறுத்தவரையில ஒரு பிளெக்சிபிளான சீட் செட்டப் தான் இதுல கொடுத்திருக்காங்க. பிரேக், ஆக்சிலேட்டர் மற்றும் கிளட்சை ஒரு ப்ராப்பரான ஹைட் செட்டப்ல இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் பூட் ஓபனரும் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ஹில் ஹோல்ட் பட்டன், ஹெட்லைட்டோட 4 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனும் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு டம்மி சுவிட்ச் ப்ரொவிஷனும் இங்க கொடுத்திருக்காங்க.
ஏசி வென்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு பிரீமியமான டிசைன் இந்த ஏசி வெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் பவர் ஸ்டீரிங் வீல் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ல இருந்து இந்த அட்ஜஸ்டபிள் பவர் ஸ்டீரிங் வீல் டிஃபால்ட்டா எல்லா வேரியன்ட்டுக்கும் வருது. இந்த ஸ்டீரிங்கை டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்க முடியும். ஸ்டீரிங்கோட ஷேப் பார்த்தோம்னா பாட்டம் பிளாட் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டாவும் பிரீமியமாவுமே இருக்குது இந்த ஸ்டீரிங் வீல். ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல் பட்டனும் இங்க ஸ்டீரிங்லயே கொடுத்துருக்காங்க. மற்றும் ப்ளூடூத் கால் பட்டன் ஃபீச்சரும் இங்க ஸ்டீரிங்லயே நமக்கு டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. ஸ்டீரிங்கோட சென்டர்ல சுசுகியோட லோகோவை பிளேஸ் பண்ணிருக்காங்க. லோகோவை சுத்தி ஒரு சில்வர் குரோம் லைனும் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவான டிசைனை இந்த ஸ்டீரிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட கலரும் பார்த்தோம்னா சாண்ட் பீச் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட கலருக்கு ஏத்த மாதிரி மேட்சா தான் இந்த ஸ்டீரிங்கோட கலரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலை சுத்தி லெதர் ரப் பினிஷிங் எதுவும் கொடுக்கல, பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பாப்போம். இதுதான் வண்டியோட கீ. மாருதியோட ட்ரெடிஷனல் ரிமோட் கீ தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த கீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியாவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இக்னிஷன் ஆன் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பாப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம ஆன் பண்ண உடனே சுசுகியோட லோகோவை நம்ம பார்க்க முடியும். டோர் ஓபன் இண்டிகேஷன் கூட ஒரு கிராபிக்கலான டிசைன்ல காமிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஒரு எம்ஐடி வித் கலர்டு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்ல இருக்கிற மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளேல தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியா டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சர் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐல இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல டாக்கோமீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், டிஜிட்டல் கிளாக், ஃபியூல் கன்சப்ஷன் மற்றும் ஆவரேஜ், டெடிகேட்டட் சிஎன்ஜி ஃபியூல் கேஜ், அதாவது சிஎன்ஜிக்கு மட்டும் ஒரு டெடிகேட்டடான டிஸ்பிளே இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது சிஎன்ஜி வேரியன்ட் மட்டும் தான் இந்த ஃபீச்சர் நமக்கு கிடைக்கும். டோட்டல் சிஎன்ஜி மோடு டைம், சிஎன்ஜி எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றோம், எவ்வளவு டைம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இந்த சிஎன்ஜி வேரியன்ட்ல ஈஸியா பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங் இந்த ஃபீச்சரும் டிஃபால்ட்டா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல கொடுத்துறாங்க. ஒரு இன்டகிரேட்டட் டேஷ் மியூசிக் சிஸ்டம் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஆடியோ சிஸ்டம் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டச் பட்டன் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. பிசிக்கலா பட்டன் எதுவுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டீரிங்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியம் கார்ஸ்ல வர ஃபீச்சர்ஸ் போலவே இந்த எர்டிகாவுல மிட் வேரியன்ட்லயே நமக்கு எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோட் பிரைஸ் வீடியோவோட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வண்டியை ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதுல ஓவர்லோடடாவே இருக்குது. இந்த ஆடியோ சிஸ்டமுக்கு 4 ஸ்பீக்கர் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. ட்விட்டர்ஸ் எதுவும் கொடுக்கல. ட்விட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ZXi Plus வேரியன்ட்ல இருந்து தான் ட்விட்டரோட ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. USB மற்றும் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் டிஃபால்ட்டா இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கு கொடுக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஸ்டீரிங் மவுண்டட் கால் கண்ட்ரோல்ஸும் நமக்கு VXi வேரியன்ட்ல இருந்தே கிடைக்குது. LXi வேரியன்ட் பொறுத்தவரையில ஆடியோ சிஸ்டம் எதுவுமே இல்ல. எர்டிகாவோட டாப் வேரியண்டான ZXi மற்றும் ZXi Plus வேரியன்ட்டுக்கு சுசுகி கனெக்ட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஆப் மூலமா நம்ம ஃபியூச்சர்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஃபீச்சர் இதுல கொடுத்துருக்காங்க. அசால் லேம்போட பட்டன் டேஷ்போர்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்தோம்னா ஒரு BMWவோட டேஷ்போர்ட் டிசைன் மாதிரி ஒரு பிரீமியமான லுக் டிசைன் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் பொறுத்தவரையில எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச யூசர் ஃப்ரெண்ட்லியான மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் இந்த எர்டிகால நம்ம பார்க்க முடியும். LXi மற்றும் VXi வேரியன்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மேனுவல் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்டான ZXi மற்றும் ZXi Plus வேரியன்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் மற்றும் ஒரு USB வித் ஆக்ஸ் இன்புட் நம்ம இங்க பார்க்க முடியும். இதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம போனை கூட சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது அதுல நம்ம வச்சுக்க முடியும். இங்க 2 ஏர் கூல்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா எனக்கு வாட்டர் பாட்டில் வந்து கூலா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் ஷாஃப்ட் இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த கியர் ஷாஃப்டோட பேட்டர்ன் பார்த்தோம்னா ஒரு பியானோ பிளாக் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. கியர் ஷாஃப்டை சுத்தி ஒரு லெதர் லேப் பினிஷிங்கும் பண்ணிருக்காங்க. டேஷ்போர்ட் கலருக்கு ஏத்த மாதிரியே ஒரு சாண்ட்விச் கலர்ல தான் இந்த லெதர் லேப் பினிஷிங்கும் பண்ணிருக்காங்க. இந்த கியர் ஷாஃப்ட் பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியாவுமே இருக்குது. ஒரு ஹேண்ட் பிரேக்கும் இங்க கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் பிரேக்கோட பட்டன் பார்த்தோம்னா சில்வர் குரோம் பினிஷிங்கால பினிஷ் பண்ணிருக்காங்க.
இங்க ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஓவரால் வண்டியோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரீமியமான லுக்கை நம்ம இதுல கண்டிப்பா பார்க்க முடியும். இந்த இன்டீரியர் டேஷ்போர்ட் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால வண்டியை நம்ம கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஒரு டீசென்டான க்ளோ பாக்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் இந்த எர்டிகால நம்ம பார்க்க முடியும். ஒரு லாங் ட்ரிப் நம்ம போனாலும் கண்டிப்பா இந்த எர்டிகால ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் பண்ற மாதிரி தான் வண்டியோட கேபின் ஸ்பேஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி அழகாவே டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு ஸ்பேசியஸான எம்பிவி வேணும் அப்படின்னு நினைக்கவங்க தாராளமா இந்த எர்டிகாவை செலக்ட் பண்ணலாம். கமர்ஷியல் மற்றும் பர்சனலுக்கு ஒரு சூட்டபிளான வெஹிக்கிளா இந்த எர்டிகாவை ஒரு ஸ்ட்ராங்கான சாய்ஸா சொல்ல முடியும். எர்டிகாவோட டாப் வேரியன்ட் பொறுத்தவரையில ஒரு ஸ்கல்ப்டட் டேஷ்போர்ட் வித் மெட்டாலிக் டீக் உட்டன் பினிஷிங் கொடுக்குறாங்க. இது டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் இந்த ஃபீச்சர் நம்ம கொடுக்குறாங்க. இந்த பிரீமியம் டோல்டோன் இன்டீரியர் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐல இருந்தே கொடுக்குறாங்க. சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் மற்றும் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இந்த ரெண்டு ஃபீச்சர் மட்டும் நமக்கு விஎக்ஸ்ஐல மிஸ் ஆகுது. விஎக்ஸ்ஐ அடுத்த வேரியன்ட்ல இருந்து இந்த ஃபீச்சர் நமக்கு கொடுக்குறாங்க. டிரைவர் சைடு சன்வைசர் வித் டிக்கெட் ஹோல்டர் எல்லா வேரியன்ட்லயும் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. பேசஞ்சர் சைடு சன்வைசர் வித் வேனிட்டி மிரர் பார்த்தோம்னா விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல தான் வருது. எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்ல அந்த ஃபீச்சர் கொடுக்கல. ஒரு பேசிக் ஃபீச்சரா இருந்தாலுமே எல்லா ஃபீச்சருமே இன்க்ளூட் பண்ணி இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 3-வே பட்டனோட எல்லோ கேபின் லேம்ப் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆடியோ சிஸ்டமோட மைக் கண்ட்ரோலும் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஐவிஆர்எம்மோட விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. மிரரோட சைஸுமே ஒரு வைடரான சைஸ்ல கொடுத்துருக்காங்க. மொத்தத்துல ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் செட்டப் இந்த எர்டிகா விஎக்ஸ்ஐ வேரியன்ட்க்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட்லயும் ஒரு சன்வைசர் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. டிரைவர் சைடு சன்வைசர் பொறுத்தவரையில மிரர் எதுவும் கொடுக்கல, பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கூட இந்த மிரரை எடுத்துக்கலாம். ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் டிரைவர் லொகேஷன் தவிர மத்த எல்லா இடத்துலயுமே மவுண்ட் பண்ணிருக்காங்க. ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ட்ஸும் நம்ம ரூஃப்ல பார்க்க முடியும். இந்த ரூஃப் மவுண்டட் ஏசிக்கு 4 வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் எதுவும் கொடுக்கல, டைரக்டா ப்ளோ பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோல இருக்கிற ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ட்ஸ்க்கு தான் அட்ஜஸ்டபிள்ல கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் எல்லா சீட்லயும் நம்ம பார்க்க முடியும். சீட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இதுல கொடுத்திருக்காங்க. வண்டியோட டேஷ்போர்ட் கலருக்கு ஏத்த மாதிரி சாண்ட் பீச் கலர்ல கொடுத்திருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. குஷனிங்காவும் மற்றும் ஒரு கிரிப்பாவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட செட்டப் எல்லாமே அட்ஜஸ்ட் மற்றும் ஃபோல்டிங் பண்ற மாதிரி ஒரு பிளெக்சிபிளான டிசைனோட கொடுத்திருக்காங்க. வண்டியோட சீட்டிங் பார்த்தோம்னா 3 ரோவா கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோவை நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ற மாதிரி சீட் செட்டப் கொடுத்திருக்காங்க. வண்டியோட செகண்ட் ரோ உள்ள போய் சீட்டிங் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். செகண்ட் ரோவோட டோர்ஸ் பொறுத்தவரையில ஒரு சாண்ட் பீச் கலர்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கால கொடுத்திருக்காங்க. இந்த டோர்ல சில்வர் கோம் பினிஷ்டு ஹேண்டில் மற்றும் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க கொடுத்துட்றாங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில 90 டிகிரியில ஸ்ட்ரைட்டா ஓபன் ஆகுது. ஸோ வண்டி உள்ள நம்ம போறதுக்கு வெளியில வரக்கு ஸ்பேசியஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்குது. வண்டியோட சீட்ஸ் பொறுத்தவரையில பார்த்தாலே தெரியுது நல்ல குஷனிங்கா ஒரு ப்ராப்பரான ஹைட்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான சீட்டிங் செட்டப் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோவோட சீட்டை ஃபோல்ட் பண்ற லிவர் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி சீட்டை பிளெக்சிபிளா நம்ம ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட்ஸ் ஃபீச்சர் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. வண்டியோட இன்டீரியர்ல போய் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். உள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கிற மாதிரி ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் ரொம்ப நல்லாவே ஸ்பேசியஸாவே இருக்குது. ஹெட் ரூமும் சொல்லவே வேண்டாம், நல்லாவே இருக்குது. வண்டியோட ஹைட் பொறுத்தவரையில ஒரு சஃபிசியன்டான ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சரோட சீட் ரியர்ல சீட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஏசி வென்ட் பொறுத்தவரையில ரூஃப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 4 லெவல் ஸ்பான் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்டோட இங்க கொடுத்திருக்காங்க. ஏசி வெண்டோட ஃப்ளோவை நமக்கு ஏத்த மாதிரி 4 டைரக்ஷன்லயும் திருப்பி வச்சுக்க முடியும். வண்டியோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸரியாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரோ சீட்டோட சென்டர்ல ஒரு ஆர்ம் ரெஸ்டும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம்.
தேர்ட் ரோ பொறுத்தவரையில ஆம்ரெஸ்ட் எதுவுமே இல்ல, பிளாங்கா தான் கொடுத்திருக்காங்க. சீட்டோட ஸ்பேசியஸ் பொறுத்தவரையில தேர்ட் ரோவோட செகண்ட் ரோல தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ட் ரோல நமக்கு 2 ஆம்ரெஸ்ட் மாதிரி சைட்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோல எந்த ஆம்ரெஸ்டும் இல்ல, ஒரு அதிகமான ஸ்பேசியஸ் தான் கொடுத்திருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் பொறுத்தவரையில எல்லா சீட்டுக்குமே கம்பல்சரியா சீட் பெல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு மட்டும் சீட் பெல்ட் வித் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இதுதான் வண்டியோட தேர்ட் ரோ. செகண்ட் ரோல இருந்து பார்க்கும்போது தேர்ட் ரோ இப்படிதான் இருக்கும். தேர்ட் ரோலையும் ஸ்பேசியஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க. சென்டர்ல ஒரு எல்லோ கேபின் லேம்ப் கொடுத்திருக்காங்க. இந்த கேபின் லேம்ப செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சர் ஷேர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம செகண்ட் ரோல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப் ஹைட் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ரோல இருந்து நம்ம பார்க்கும்போதும் செகண்ட் ரோவோட ஹைட் பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப் கம்மியா கொடுக்குறாங்க. இந்த கிளஸ்டர் மற்றும் டேஷ்போர்ட் செட்டப் வண்டியோட லுக்க ரொம்ப பிரீமியமாவே எடுத்து காட்டுது. இந்த எர்டிகா பொறுத்தவரையில VXI வேரியண்ட்டுக்குன்னு பிரீமியம் டுவெல் டோன் இன்டீரியர் கொடுத்திருக்காங்க. இந்த இன்டீரியர் தான் LXI வேரியண்ட்டுக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸ்பிளிட் டைப் லக்கேஜ் போர்டு ஃபீச்சர் பொறுத்தவரையில LXI மற்றும் CNG வேரியண்ட் தவிர எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஆல் ரோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் நமக்கு பேஸ் வேரியண்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. செகண்ட் ரோல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்ல, ஏன்னா நமக்கு ரூஃப்லயே ஆல்ரெடி ஏசி மவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சீட்டோட ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோக்கு கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோக்கு 60-40 ஸ்பிளிட்டிங் கொடுத்திருக்காங்க. வண்டியோட தேர்ட் ரோல போய் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். தேர்ட் ரோ உள்ள நம்ம போனோம்னா இந்த செகண்ட் ரோ சீட்டை ஃபோல்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிவரை ஆக்சஸ் பண்ணி நம்ம சீட்டை ஃபோல்ட் பண்ணி முன்னாடி நம்ம மூவ் பண்ண முடியும். சீட்டை ஃபோல்ட் பண்ணி உள்ள மூவ் பண்ணி வச்சாலே உள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஸ்பேசியஸ் கிடைக்குது. இங்க சீட்டை ஸ்லைட் பண்ணி உள்ள போய் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த ஸ்பேசியஸ் உள்ளதான் நம்ம உள்ள போற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உள்ள உட்காந்துட்டோம். சீட்டை ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். சீட்டை புல் பண்றதுக்கு இங்க ஒரு கிராப் ஹேண்டில் போல கொடுத்திருக்காங்க. சீட்டை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு லெக் ரூம் ஸ்பேஸ் மற்றும் ஹெட் ரூமோட ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். எர்டிகால செகண்ட் ரோ சீட்டுக்கு மட்டும்தான் ஸ்பிளிட்டிங் சீட்ஸ் வித் ஒன் டச் ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வண்டியோட லெக் ரூம் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது தேர்ட் ரோல. அதே மாதிரி ஹெட் ரூமும் சொல்லவே வேண்டாம். நமக்கு செகண்ட் ரோல என்ன ஹெட் ரூம் ஸ்பேஸ் இருந்ததோ தேர்ட் ரோலையும் எக்ஸாக்டா கொடுக்குறாங்க. இங்க ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு ஆர்ம்ரெஸ்டும் இங்க நமக்கு டிஃபால்ட்டா 2 சைடும் கொடுக்குறாங்க. குவார்டர் கிளாஸ் பொறுத்தவரையில வைடரா ரொம்ப பெருசாவே கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரோல இருந்தாலும் ஒரு லாங் ஜர்னி போவையில ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்கிற மாதிரி டிசைனிங் கொடுத்திருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டோட ப்ரொவிஷன் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ராப்பரான குவார்டர் கிளாஸ் செட்டப் இந்த தேர்ட் ரோல நமக்கு கொடுக்குறாங்க. இந்த குவார்டர் கிளாஸோட சைஸ் பார்த்தோம்னா வைடரா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரோவோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 சீட்டுக்குமே இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க டிஃபால்ட்டா. சீட்டோட மெட்டீரியல் குவாலிட்டியும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபேப்ரிக் மெட்டீரியலா இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாவும் ரொம்ப திக்கராகவும் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் ரோ சீட்டை நம்ம 50:50 ரேஷியோல சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். வித் ரிக்ளைன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. சீட்டை இந்த லிவர் ஆக்சஸ் பண்ணி ரெண்டுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி ரிக்ளைன் ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நமக்கு பூட் ஃபுல் ஆயிடுச்சு, லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த தேர்ட் ரோ சீட்டை நம்ம பிளாட்டாவே ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். பிளாட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு மேல லக்கேஜ் இல்லைன்னா சின்ன பர்னிச்சர் இந்த மாதிரி திங்ஸை வச்சுக்கலாம். ஒரு பிளெக்சிபிளான டிசைன் இந்த எர்டிகால இருக்கிறதுனால ஸ்பேசியஸ் பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. சீட்டை ஃபோல்ட் பண்ணி இல்லைன்னா சீட்டை ரிக்ளைன் பண்ணி ஸ்பேசியஸான ஒரு வெஹிக்கிளா நம்ம எப்பனாலும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியரை ரொம்ப பிரீமியமா பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம தேர்ட் ரோல இருந்து பார்க்கும்போது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஜெனினாவும் ரொம்ப பிரீமியமாவும் பண்ணியிருக்காங்க இந்த டேஷ்போர்ட் வியூ மற்றும் இன்டீரியரோட செட்டப்பை. தேர்ட் ரோ பொறுத்தவரையில ஏசி வென்ட்ஸ் எதுவும் கொடுக்கல, பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல ரூப்ல இருக்கிற ஏசியோட வென்ட்ஸை தான் நம்ம தேர்ட் ரோக்கும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பிளிட் டைப் லக்கேஜ் போர்டு ஃபீச்சர் பார்த்தோம்னா VXI வேரியண்ட்ல இருந்து மட்டும் தான் கொடுக்குறாங்க. LXI மற்றும் CNG வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் நம்ம கிடைக்கிறது இல்ல. ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட் வித் யூட்டிலிட்டி பாக்ஸ் ஃபீச்சர் பார்த்தோம்னா அதுவும் நமக்கு ZXI வேரியண்ட்ல இருந்து மட்டும் தான் கொடுக்குறாங்க.
LXi மற்றும் VXi வேரியண்ட்ல அந்த ஃபீச்சர் இருக்கிறது இல்ல. ஃபிளெக்சிபிள் லக்கேஜ் ஸ்பேஸ் வித் ஃபிளாட் ஃபோல்ட் ஃபீச்சர் பார்த்தோம்னா எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்லயும் இந்த ஃபீச்சர் நமக்கு டிஃபால்ட்டா கிடைக்குது. எர்டிகாவோட டாப் வேரியண்ட் பார்த்தோம்னா ஸ்கல்ப்டட் டேஷ்போர்ட் வித் மெட்டாலிக் டீக் உட்டன் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியர்ல நிறைய இடத்துல உட்டன் டீக் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. டாப் வேரியண்டோட சீட்ஸ்லயும் பார்த்தாலும் டுவெல் டோன் சீட்டிங் ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த VXi வேரியண்ட மத்த வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணையில ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட ரியர்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்பாய்லர் செட்டப் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டோட கொடுத்திருக்காங்க. பேக் டோர் கார்னிஷ் வித் குரோம் இன்செட் இங்க நம்ம பார்க்க முடியும். எர்டிகா ஃபேஸ் லிஃப்டோட மெயின் சேஞ்சஸே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூட் டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பிளிட்டிங் டைப் டெயில் லாம்ப் செட்டப் இங்க கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் ஹைபிரிடோட பேட்சிங் நம்ம இங்க பார்க்க முடியும். 4 பார்க்கிங் சென்சார்ஸ் டிஃபால்ட்டா இங்க கொடுத்திருக்காங்க. பம்பரோட எட்ஜஸ்ல 2 ரெஃப்ளெக்டர்ஸும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு எர்டிகாவோட பேட்சிங் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் இங்க கொடுக்கறாங்க. பூட் ஓபன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பாப்போம். சீட்ஸை ஃபோல்ட் பண்ணாம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 209 லிட்டர் கொடுக்கறாங்க. இங்க 2 அண்டர் ஸ்டோரேஜ் கொடுக்கறாங்க. இதை நம்ம ஓபன் பண்ணா அண்டர்ல ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஸ்டோரேஜ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பேர் வீல் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அவுட்டர்ல வெளியில பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். ஜாக் மற்றும் டூல்ஸோட ப்ரொவிஷன் இங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே லாக் மூலமா பிக்ஸ் பண்ற மாதிரி, அதாவது நமக்கு வண்டி பம்ப்ஸ்ல இல்லைன்னா குழிக்குள்ள விழும்போது அந்த ஷேக்கிங் நாய்ஸ் வராத மாதிரி நமக்கு செட்டப் பண்ணிருக்காங்க. தேர்ட் ரோ சீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா ஸ்பேசியஸ் இன்னும் அதிகமா கிடைக்குது. அதாவது 550 லிட்டர்ஸ் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம செகண்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணோம்னா 803 லிட்டர்ஸ் ஸ்பேசியஸ் கிடைக்குது. வண்டியோட ஸ்பேர் வீல் இங்க தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சாலிடான கிளாம்ப் மூலமா இந்த ஸ்பேர் வீலை பாட்டம்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளரை நம்ம இங்க பார்க்க முடியும். ஓவரால் வண்டியோட பூட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ஒரு பிளெக்சிபிள் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி செட்டப்பாகவும் கொடுத்திருக்காங்க. ஓவரால் வண்டியோட ரியர் வியூ ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பிரசன்ஸ் மற்றும் ரியர் பிரசன்ஸ் ரொம்ப ப்ராப்பராகவே இந்த எர்டிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் இங்க நம்ம பார்க்க முடியும். நம்பர் பிளேட்டோட நைட் லேம்பும் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்திருக்காங்க. பூட் டோரை நம்ம புல் பண்ணி லாக் பண்றதுக்கு ஒரு கிராப் ஹேண்டிலும் இங்க டிஃபால்ட்டா கொடுக்கறாங்க. ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ஸ்பேசியஸான வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த எர்டிகாவை செலக்ட் பண்ணலாம். டொயோட்டா இனோவாக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேசியஸான வெஹிக்கிளை பட்ஜெட் பிரைஸ்ல மாருதி நமக்கு கொடுக்கறாங்க. மாருதியை பொறுத்தவரையில மெயின்டெனன்ஸ் மற்றும் பிளெக்சிபிலிட்டி சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த எர்டிகாவுக்கு ஒரு ப்ராப்பரான நெக்ஸ்ட் ஜென் 1.5L K சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வித் ஸ்மார்ட் ஹைபிரிட் ஆப்ஷனோட கொடுக்கறாங்க. வண்டியோட பானட் டோர் பொறுத்தவரையில இன்சுலேஷன் செட்டப் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் ஹைபிரிட் பேட்டரி மற்றும் நார்மல் பேட்டரியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்மூத்தான நாய்ஸ் இல்லாத பெட்ரோல் இன்ஜினா இருந்தாலும் இன்சுலேஷன் பொறுத்தவரையில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எர்டிகாவுக்கு ஒரு ரீஃபைன் பண்ணப்பட்ட மாருதியோட ஃபேமஸான இன்ஜினான நெக்ஸ்ட் ஜென் 1.5 K சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் பத்தி சொல்லவே வேண்டாம், ஒரு நல்ல எக்கனாமிக்கலான ரிலையபிளான ரிசல்ட்டை மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி அப்படின்னு பார்த்தோம்னா 1462 சிசி கொடுக்கறாங்க. மேனுவல் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனோட இந்த இன்ஜின் நமக்கு கிடைக்குது. இது ஒரு 4 சிலிண்டர் 16 வால்வ்ஸ் இன்ஜின். இன்ஜினோட அரை மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 20.51 கிலோமீட்டர் ஹைபிரிட்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல கொடுக்குது. இதுவே சிஎன்ஜியா இருந்ததுன்னா 26.11 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. இதுவே ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ல பார்த்தோம்னா 20.30 கிலோமீட்டர் மைலேஜ் நமக்கு டெலிவர் பண்ணுது. மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலயுமே ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல மைலேஜ்ல. இன்ஜினோட பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 101.65 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 136.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. மொத்தத்துல ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் எக்கனாமிக்கலான இன்ஜின் தான் இந்த எர்டிகாவுக்கு பிளேஸ் பண்ணிருக்காங்க. எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் 2 இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. K15C ஸ்மார்ட் ஹைபிரிட் இன்ஜின் மற்றும் K15C சிஎன்ஜி இன்ஜின். சிஎன்ஜி பொறுத்தவரையில 2 வேரியண்ட்டுக்கு தான் கொடுக்கறாங்க. VXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ZXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன். மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணையில சிஎன்ஜில மட்டும் தான் ஹையஸ்ட் மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம்.
26.11 கிலோமீட்டர் மைலேஜ் நமக்கு சிஎன்ஜில டெலிவர் பண்ணுது. மொத்தத்துல ஒரு ஃபேமிலி பர்பஸ் மற்றும் பிசினஸ் பர்பஸுக்கு சூட்டபிளான காரா இந்த எர்டிகா இருக்கும். சேஃப்டி மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த எர்டிகாவுல ஓவர்லோடடாவே கொடுத்திருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். சுசுகி ஹெட் பிளாட்ஃபார்ம்ல பண்ணிருக்காங்க. அது ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர். டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி பிரேக் அசிஸ்ட், இன்ஜின் மாபிலைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ், சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ், ஆல் சீட் பெல்ட்ஸ், ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக், செக்யூரிட்டி அலாம், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், சென்ட்ரல் லாக்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த எர்டிகாவுல கொடுத்திருக்காங்க. இந்த எர்டிகா விஎக்ஸ்ஐயோட ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 11,81,938 rupees வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸுக்கு இந்த எர்டிகா ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.